இன்னைக்கு எவனும் வந்து நம்ம கிட்ட இந்த ரோட்ல நீ நடந்து போகக்கூடாதுன்னு சொன்னா நம்ம திருப்பி அடிப்போம். எவனும் நம்ம கிட்ட வந்து இந்த கோயிலுக்குள் நுழைய முடியாது என்று சொன்னால் திருப்பி அடிப்போம். எவனும் நீ இந்த வேலைக்கு வரக்கூடாது என்று சொன்னால் திருப்பி அடிப்போம். ஏனென்றால் நாம பிறந்ததிலிருந்து இயல்பாக இந்த உரிமைக்குள்ள வாழ பழகிக்கிட்டோம். ஆனால் நமக்கு முன்பு ஒரு தலைமுறை இருந்தது, நமது பாட்டன் தலைமுறை. அவர்களுக்கு இந்த உரிமை கிடையாது. ஒரு கடையில் சமமாக அமர்ந்து உணவு உண்ணுவதற்கு உரிமை கிடையாது. பிராமணால் கஃபே என்று பேசுகிறார்கள். என்ன அது பிராமணால் கஃபே? நீ பார்ப்பனர்கள் பிராமணர்கள் என்று சொல்லுகிறார்களே, அந்த கூட்டம் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் நீ வாடகைக்கு வீட்டுக்கு போயிட முடியுமா? ஒவ்வொரு தலைமுறையா இதெல்லாம் இப்படிதான் பார்க்கணும், இது இப்படிதான் பார்க்கணும். நம் முன்னோர்கள் முட்டாள்கள் எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் ஏத்துக்கணும்னு சொல்லி வளர்க்குறாங்க இல்லையா? அப்படி இந்த முன்னோர்கள் முட்டாள்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் எதிர்த்து போராடவில்லை. அந்த எதிர்த்து போராடக்கூடிய கருத்தையும் ஆயுதத்தையும் நம்ம இடத்துல கொடுத்தவர் தந்தை பெரியார். நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கும் அப்படிலாம் சாத்தியமாகாதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனால் நடத்தப்படக்கூடிய சாப்ட்வேர் கம்பெனியில் என்ன நிலைமை தெரியுமா? கோயில் சாமி தான் எல்லாத்தையும் உருவாக்குது, கடவுள் தான் எல்லாத்தையும் உருவாக்குது என்பதை நீ ஏற்றுக்கிட்டேன்னா, கடவுள் இருக்கக்கூடிய கோவில் தான் அதிகாரமாக நாம் பார்க்கிறோம். இந்த கோவில் என்பதை அவன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி, ஒரு கோர்ட் மாதிரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி, ஒரு முதலமைச்சர் ஆபீஸ் மாதிரி வச்சிருக்கிறான். அது விட்டு தர மாட்டான். ஏன்னா நீ அரசாங்கத்தை நம்புவதை விட, போலீஸை நம்புவதை விட, நீதிபதியை நம்புவதை விட கடவுளை நம்புகின்றாய். ஆகவே அவன் கடவுளை கட்டுப்பாடு வைத்திருக்கின்றான். அப்புறம் சாஸ்திரம் என்ன சார் சொல்லுது அப்படின்னு கேட்டா, சாஸ்திரம் நீ நம்மெல்லாம் சாதியா பிறந்தோன்னு சொல்லுது சார் அப்படின்னா. சாதி என்ன சார் சொல்லுதுன்னா, நான் ஒசந்தவன் நீ தாழ்ந்தவன் சொல்லுது. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? எல்லாமே எனக்கு தான், நான் போடுற மிச்ச மீதி உனக்கு தான் அப்படின்னு சொல்லுது. அப்ப நீ சாமியை ஏத்துக்கிட்டதுனால சாஸ்திரத்தை ஏத்துக்கிற, சாஸ்திரத்தை ஏத்துக்கிறதுனால சாதியை ஏத்துக்கிற, சாதியை ஏத்துக்கிட்டனா ஏற்றத்தாழ்வை ஏத்துக்கிற. அப்புறம் எப்படி வழங்குவே நீ? இந்துக்களில் எந்த சாதியிடம் எந்த கோவிலை ஒப்படைப்பது என்று சொல்ல முடியுமா? இந்து முன்னணினால இந்து மக்கள் கட்சிக்காரன் சொல்லுவானா? பிஜேபி காரன் சொல்லுவானா? அண்ணாமலை சொல்லுவாரா? அமித்ஷா சொல்லுவாரா? நரேந்திர மோடி சொல்லுவாரா? முடியாது. பெரியார் வந்து நான் முதலமைச்சர் ஆனா இதெல்லாம் மாத்திருவேன் எந்த டயலாக் சொல்லல. நான் உயிருள்ள வரை போராடுவேன் என்று சொன்னார். உங்க குழந்தைங்களுக்கு பயங்கரவாதத்தை சொல்லி தருவான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கல நின்னுக்கிட்டு இப்பதான் காக்கி பேண்ட் போடுறான், முன்னாடி காக்கி ட்ரௌசர் போட்டிருப்பான். அந்த காக்கி பேண்ட் வெள்ளை சட்டையும் போட்டு ஒரு குள்ளாயும் போட்டு நிற்பான். பார்க்கவே தெரியும் வித்தியாசமா இருப்பான் ஆளு. அவன் கிரவுண்ட்ல இருந்துகிட்டு எக்ஸசைஸ் சொல்லி தரேன்னுவான். அவன் சொல்லி தர்றது எக்ஸசைஸ் இல்ல, எக்ஸசைஸ் சொல்லி தரதுக்கு பிடி வாத்தியார் போதும். இவன் எதுக்கு? சாமி நம்மளை காப்பாத்துருமா இல்ல நம்ம சாமியை காப்பாத்துறதா? சொல்லுங்க பாப்போம். சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மற்றும் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் விழா ஆகியவற்றை முன்வைத்து தாய் தமிழர் இயக்கமும் மே 17 இயக்கமும் இணைந்து நடத்துகின்ற இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும், இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் சீனிவாசன் அவர்களுக்கும், தலைமையேற்றிருக்கக்கூடிய தோழர் அருள் நாராயணன் அவர்களுக்கும், முன்னிலை வைக்கக்கூடிய தோழர் பாண்டியன் அவர்களுக்கும், சேகர் அவர்களுக்கும், சிறப்புரை நல்கி இங்கே விடைபெற்றிருக்கக்கூடிய தோழர்கள் செல்வராஜன் அவர்களுக்கும், தோழர் ஷேக் முகமது அலி அவர்களுக்கும், தோழர் ஜெகதீஷன் அவர்களுக்கும், தோழர் செங்குன்றம் திராவிடமணி அவர்களுக்கும், தோழர் வேல்முருகன் அவர்களுக்கும், தோழர் இலக்கியன் அவர்களுக்கும், தோழர் சனாதிபதி அவர்களுக்கும், தோழர் அரிகிருஷ்ணன் அவர்களுக்கும், தோழர் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும், தோழர் புழல் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், தோழர் ஆவடி நாகராசன் அவர்களுக்கும், தோழர் பால்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் நன்றி இருக்கக்கூடிய தோழர் அசோக்குமார் அவர்களுக்கும், இங்கே பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய தோழமைகளுக்கும் நான் சார்ந்திருக்க மே 17 இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான தோழர்களே, பெரியாரை ஏன் கொண்டாட வேண்டும்? பெரியாரை ஏன் நாம் நினைவு கூறுகின்றோம்?
2000 வருடமாக நமக்கு இந்த உரிமைகள் எல்லாம் இருக்கிறது என்பது கூட தெரியாமல் வாழ்ந்தவ காலகட்டத்தில் நாமெல்லாம் மனிதர்கள், சமமானவர்கள், எந்த ஒரு கடவுளினுடைய தலையிலிருந்தும், தோளிலிருந்தும், தொடையிலிருந்தும், காலிலிருந்தும் பிறந்த மனிதர்கள் அல்ல. நாம் இயற்கையினுடைய விளைச்சலாக வந்தவர்கள். நமக்கு கல்வி கற்கிறதுக்கு உரிமை இருக்கிறது, நமக்கு வேலைக்கு போவதற்கு உரிமை இருக்கிறது, சம்பளம் வாங்குவதற்கு உரிமை இருக்கிறது, அனைத்து சாலைகளிலும் நடப்பதற்கு உரிமை இருக்கிறது, கோவிலுக்குள் நுழைவதற்கு உரிமை இருக்கிறது, உழைத்த உழைப்பின் விளைச்சலில் பங்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. நமது மொழி, நம் தாய்மொழி தமிழ் ஒரு நீச மொழி அல்ல, அது உயர்த்தி பிடிக்க வேண்டிய உன்னதமான, உலகின் பன்மையான, பழமையான மொழி என்றெல்லாம் நமக்கு உணர்வூட்டி அரசியல் படுத்தியவர் தந்தை பெரியார். சாதியை ஒழித்தால்தான் நாம் சமத்துவத்தை அடைய முடியும் என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். பலர் கேட்பார்கள், இதற்கு முன்பு சாதி ஒழிப்பை பற்றி பலர் பேசவில்லையா, மூட பழக்கங்களை ஒழிக்க வேண்டும் என்று சித்தர்கள் எல்லாம் பேசவில்லை என்று சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் பேசினார்கள், மிக சிறப்பாக, மிக ஆழமாக, மிக எளிமையாக மக்களிடத்தில் சென்றார்கள், பேசினார்கள். ஆனால் இந்த கருத்துக்களை எல்லாம் இயக்கமாக்கி காட்டியவர், மக்கள் திரட்சியாக மாற்றி காட்டியவர். ஒரு கருத்துக்கு பலம் எப்பொழுது சேரும் என்றால், மக்கள் அந்த கருத்துக்கு திரளும் பொழுது அந்த கருத்து என்பது ஒரு பலமான ஆற்றலாக மாறி சமூகத்தை மாற்றி அமைத்து விடுகிறது. சித்தர்கள் அமைப்பை கட்டவில்லை, மற்றவர்கள் அமைப்பை கட்டவில்லை, தந்தை பெரியார் அமைப்பை கட்டினார், இயக்கத்தை கட்டினார், மக்களை திரட்டினார், மாணவர்களை உருவாக்கினார், அறிஞர்களை படைத்தார், பத்திரிகை எழுதினார், மேடைதோறும் முழங்கினார், நாடகத்தை நடத்தி காட்டினார், இத்தனையும் செய்து முடித்தார். இது மட்டுமல்ல, பார்ப்பனர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி இதையெல்லாம் நடத்தினால்தான் நிலை பெற முடியும் என்று சொல்லி காட்டினார். பார்ப்பனர்களை நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வைத்துக் கொண்டு பாதுகாத்துக் கொண்டு இந்த சீர்திருத்தத்தை எல்லாம் செய்துவிட முடியாது. தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்திலே இவர்களை எல்லாம் முதலமைச்சர்களாக, அமைச்சர்களாக, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்களாக பார்ப்பனர்களாக வைத்துக் கொண்டு பெண்களுக்கு கல்வி கொடுக்க முடியாது, பெண்களுக்கு விடுதலை தர முடியாது, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கல்வி கொடுத்து விட முடியாது, பள்ளிக்கூடத்தை திறந்து விட முடியாது, வேலை வாய்ப்பை உருவாக்கி விட முடியாது, நீதிமன்றத்துக்கு நுழைந்து விட முடியாது, வழக்கறிஞராக மாறிவிட முடியாது, பேராசிரியர் உருவாகிவிட முடியாது, மருத்துவராக மாறிவிட முடியாது. ஆகவே பார்ப்பனர்கள் அதிகாரத்திலிருந்து வெளியேற்றினால்தான் இந்த மாற்றத்தை எல்லாம் நிலைநிறுத்த முடியும் என்று சொல்லி மட்டுமல்ல, செய்து காட்டியவர் பெரியார். அதனால தான் பெரியாரை பேசுகின்றோம், கொண்டாடுகின்றோம், பின்பற்றுகின்றோம், போற்றுகின்றோம். ஆக பெரியார் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கொடுத்தவர் மட்டுமல்ல, அந்த தீர்வை நடத்தி காட்டியவர், அவர் வாழ்நாளில் நடத்தி காட்டியவர். தமிழ்நாட்டில் மட்டும் பார்ப்பனர் ஆட்சியை ஒழித்தால் இதை நிலைபெற்று விட முடியும், நிலைநாட்டி விட முடியும் என்று அவர் நம்பவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனிய ஆட்சியை ஒழித்தால் தான் இதை சாத்தியமாக்கி விட முடியும் என்று தெள்ளத் தெளிவாக சொன்னார். அன்றைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எத்தனை ஆண்டு காலமாக, 100 ஆண்டு காலமாக சுயமரியாதை இயக்கத்தின் வாயிலாக, நீதி கட்சியின் வாயிலாக, திராவிட கழகத்தினுடைய போராட்டங்களின் வாயிலாக நாம் கொண்டு வந்த கொள்கைகள், நிலைநாட்டிய கொள்கைகள், அதற்கு பிறகு வந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில் இவையெல்லாம் சட்டமாக மாறி நம் வாழ்க்கையில இது இயல்பான ஒன்றாக மாறிய ஒரு தலைமுறையாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு எவனும் வந்து நம்ம கிட்ட இந்த ரோட்ல நடந்து போகக்கூடாதுன்னு சொன்னா நம்ம திருப்பி அடிப்போம். எவனும் நம்ம கிட்ட வந்து இந்த கோயிலுக்குள் நுழைய முடியாது என்று சொன்னால் திருப்பி அடிப்போம். எவனும் நீ இந்த வேலைக்கு வரக்கூடாது என்று சொன்னால் திருப்பி அடிப்போம். ஏனென்றால் நாம பிறந்ததிலிருந்து இயல்பாக இந்த உரிமைக்குள்ள வாழ பழகிக்கிட்டோம். ஆனால் நமக்கு முன்பு ஒரு தலைமுறை இருந்தது, நமது பாட்டன் தலைமுறை. அவர்களுக்கு இந்த உரிமை கிடையாது. ஒரு கடையில் சமமாக அமர்ந்து உணவு உண்ணுவதற்கு உரிமை கிடையாது.
பிராமணால் கஃபே என்று பேசுகிறார்கள். என்ன அது பிராமணால் கஃபே? இங்க ஹோட்டலுக்கு போனா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறோம், ஒன்னா கை கழுவுறோம், ஒன்றாக ஒரே மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அன்றைக்கு அப்படியெல்லாம் ஹோட்டல் இல்ல. பிராமணால் கஃபே என்றால் பார்ப்பனர்கள், பிராமணர்கள், பூணூல் போட்டவர்கள், இந்த குடுமிக்காரர்கள் மட்டும்தான் அமர்ந்து உணவு உண்ண முடியும். அவருக்கு மட்டும்தான் அங்கு அனுமதி இருக்கிறது, மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது. தோழர் குடந்தை அரசன் அவர்கள் பேசும் பொழுது ஒன்று சொன்னார். கும்பகோணத்தில் அவர் சிறுவனாக இருந்த பொழுது டீ கடையில் போய் டீ வாங்க போனா அந்த ஹோட்டலுடைய நுழைவாயில போக முடியாது. பக்கவாட்டில் போய் அங்கே சின்ன ஜன்னல் மாதிரி ஒரு கதவு வச்சிருப்பான். அதில் பாத்திரத்தை வைக்கணும். அந்த பாத்திரத்தில் சுடுதண்ணி ஊற்றிட்டு, அந்த சுடுதண்ணி எதுக்கு ஊற்றுறான்? அது கழுவுறதுக்கு, அதை புனிதமாக்குவதற்கு, அது தீட்டை போக்குவதற்கு. அதற்கு பிறகு டீ ஊற்றுவான். டீயை வாங்கிட்டு காசை கொடுத்தா காசு மேலே சுடுதண்ணி ஊற்றுவான். அதுக்கு பிறகு காசு எடுத்துக்குவான். இது எப்போ வரைக்கும்? 80 வரைக்கும் நடந்திருக்குது. இப்படிப்பட்ட கஃபேக்கள் தான் பிராமணால் கஃபே. நாமெல்லாம் வெளியே நின்று சாப்பிடலாம், காசு எல்லாத்துக்கும் ஒன்று தான், இட்லிக்கு எல்லாத்துக்கும் ஒரே வேலை தான். ஆனால் நாம் உள்ளே போக முடியாது. இன்றைக்கும் நீ பார்ப்பனர்கள் பிராமணர்கள் என்று சொல்லுகிறார்களே, அந்த கூட்டம் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் நீ வாடகைக்கு வீட்டுக்கு போயிட முடியுமா? சொல்லு பார்ப்போம். பிராமின்ஸ் ஒன்லின்னு மட்டும் போர்டு போடுறானே, வேற எந்த ஜாதிக்காரனா அதை அப்படி போட்டிருக்கானா? ரெட்டியார் ஒன்லி, செட்டியார் ஒன்லி, வன்னியர் ஒன்லின்னு யாராவது போட்டு போட்டிருக்காங்களா? அல்லது இஸ்லாமியர்கள் ஒன்லி யாராவது போட்டிருக்கோமா? இல்லையே. பிராமின்ஸ் ஒன்லி, வெஜிடேரியன் ஒன்லி, இதான் போட்டு வச்சிருக்கானே. இன்னைக்கு நவீன காலத்தில், அறிவியல் வளர்ந்த காலத்தில், நாமெல்லாம் பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்தில், அதிகாரத்தை கைப்பற்றிய இடத்தில், இன்றைக்கும் அவன் இந்த நகரத்திற்குள்ளாக அக்கிரகாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான். நீங்க மேற்கு மாம்பலத்தில் வீடுல வாடகைக்கு போயிட முடியுமா? மாம்பலத்துக்கு போயிட முடியுமா? மயிலாப்பூருக்கு போயிட முடியுமா? கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் போய் நிறுத்த முடியுமா? எளிமையாக அவன் நடத்துகின்ற சபாக்கள்ல உங்களுக்கு வாடகைக்கு இடம் கிடைக்குமா? அவன் வச்சிருக்கான மியூசிக் அகாடமியில இசையை கொண்டாடுவதற்கு வச்சிருக்கிறான மிகப்பெரிய அந்த அரங்கத்தில் நமது பிள்ளைகள் பாட்டலை பாடுவதை அரங்கேற்றி விட முடியுமா? முடியாது. இன்னைக்கும் அக்ரஹாரம் இருக்குது நம்ம முன்னாடியே. இன்றைக்கும் இருக்கிறதுனா 70 வருஷத்துக்கு முன்னாடி 80 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை என்ன? இதையெல்லாம் எதிர்த்து போராட கற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார். இதெல்லாம் தப்புன்னு சொன்னார். நமக்கு வருஷம் வருஷம் பழகிட்டோம். ஒவ்வொரு தலைமுறையா இதெல்லாம் இப்படிதான் பார்க்கணும், இது இப்படிதான் பார்க்கணும். நம் முன்னோர்கள் முட்டாள்கள் எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் ஏத்துக்கணும் சொல்லி வளர்க்குறாங்க இல்லையா? அப்படி இந்த முன்னோர்கள் முட்டாள்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் எதிர்த்து போராடவில்லை. அந்த எதிர்த்து போராடக்கூடிய கருத்தையும் ஆயுதத்தையும் நம்ம இடத்துல கொடுத்தவர் தந்தை பெரியார். அவர்தான் சொன்னார், இது தப்பு, இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இவனது அதிகாரத்தை நாம் எதிர்த்தாக வேண்டும், இவனை விரட்டியாக வேண்டும், அதிகாரத்திற்குள் நாம் நுழைந்தாக வேண்டும், இந்த கல்வியை நாம் கைப்பற்றியாக வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார். வேற யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க? வேற யார் சொன்னாங்க? அப்ப தந்தை பெரியாரை ஏன் பேசுகிறோம்? ஒன்றுமில்லை. இன்றைக்கு அவர் பெண்களை பற்றி பேசும்பொழுது ஒன்று சொல்லுவார், நீங்களாம் நாளைக்கு போலீஸ்காரங்களா வரணும். இன்றைக்கு ஆண்களை பார்த்தால் ஆண்கள் உங்களிடத்தில் வேலை கொடுக்கக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய வகையில் இந்த ஆண்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்து உங்களை பார்த்து மரியாதையோடு அழைக்க வேண்டிய ஒரு அதிகாரம் பெண்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னார் பெரியார். சொன்னாரா இல்லையா பெரியார்? இன்றைக்கு உசந்த ஜாதிக்காரன் வெளியே உட்கார்ந்து இருக்கிறானே, மேல உட்கார்ந்து இருக்கிறானே, அவனெல்லாம் உனக்கு சல்யூட் அடிக்கக்கூடிய நிலைமை வர வேண்டும் என்று சொன்னார். இதுல இயல்பாக நீங்க நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இயல்பா அது நடக்கிறதுனாலதான் பெரியார மறந்துட்டோமோ என்னவோ தெரியல. ஆனால் ஒரு வகையில பிஜேபி காரனுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சனாதனிகளாக நாங்கள் சாகவில்லடா, எங்களை பார்த்து கைகட்டி கும்பிட வேண்டிய இடத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பிஜேபி காரன் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லும் பொழுதுதான் தந்தை பெரியார் மேலும் மேலும் அதிகமாக வாசிக்கப்படுகிறார், மேலும் மேலும் போற்றப்படுகிறார், மேலும் மேலும் பெரியார் நினைவு கூறப்படுகிறார். அப்ப எதிரி வந்தாதானே நமக்கு யார் நண்பர்,
நம்மை யார் வழி நடத்தினார், நமக்கு யார் விடுதலை பெற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் யோசிக்க முடியுது. வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு சனாதானத்தை யார் இந்த சனாதனம் புதுசா ஒரு பண்டம் சொல்லுகிறார்களே, இந்த சனாதன பண்டம் யார்? நம்ம ஆளுநர் அடிக்கடி பேசிட்டு இருப்பார், ஆட்டு தாடி இருக்கிறாரு, அவர் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சனாதனம் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும்? இன்றைக்கு உயர்மட்ட பதவிகள் அரசாங்கத்தில் எடுத்துக்குவோம். அரசாங்கத்தில் எடுத்துக்கிட்டோம்னால் உயர்மட்ட பதவிகளிலே அனைத்திலும் உயர் ஜாதிக்காரனாக பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். இன்றைக்கு சொன்னால் இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் இன்றைக்கு பிஜேபிக்கு கூஜா தூக்கக்கூடிய அதிகாரிகளும் மறுப்பார்கள். நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கும் அப்படிலாம் சாத்தியமாகாதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனால் நடத்தப்படக்கூடிய சாப்ட்வேர் கம்பெனியில் என்ன நிலைமை தெரியுமா? இங்கே பிஜேபிக்கு கூஜா தூக்கக்கூடிய அதிகாரிகளை பார்த்து நான் கேட்க விரும்புகின்றேன். இன்னைக்கு பார்ப்பனல் நடத்தக்கூடிய சாப்ட்வேர் கம்பெனி, இன்ஃபோசிஸ்ல இருந்து எல்லா கம்பெனியும் எடுத்துக்கோங்க. அந்த கம்பெனியில உயர்மட்ட இடத்தில் இருப்பவன்லாம் யாரு? பார்ப்பனர் தான். அவன் தான் இருப்பான். அவன் அதற்கு ஏற்றவாறு தான் அந்த நிறுவனத்தில் நுழைவுத் தேர்வை வைக்கிறான். அதற்கு ஏற்றவாறு தான் அந்த கம்பெனியில ப்ரமோஷன் கொடுக்கிறான். அதற்கு ஏற்றவாறு தான் அவனுக்கு ஆன்சைட் ப்ராஜெக்ட் முதல்ல வருது, போகுது, எல்லாம் நடக்குது. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு இன்ஃபோசிஸ்ல நீ என்னத்தை பார்க்கறியோ அதுதான் நாளைக்கு காவல்துறையிலும் வரும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லயும் வரும். எல்லா துறைகளிலும் இந்த நிலை தான் வந்து நிற்கும். இதைத்தான் நம்ம ஆளுநர் ரவி சனாதனம் வேண்டும் சனாதனம் வேண்டும் என்று பேசுகிறார். இன்றைக்கு சாப்ட்வேர் கம்பெனிகளை போங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, நான் கல்லூரியில படித்துக் கொண்டிருந்த பொழுது சாப்ட்வேர் டெக்னாலஜி படித்துட்டு இருக்கும் போது பெரியாரை பத்தி பேசினாலோ அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசினாலோ கூட படிக்கிறவன் காது கொடுத்து கேட்க மாட்டான். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை, பாடத்தை படி மார்க்கை வாங்க வேலைக்கு போன்னு சொல்லுவான். ஆனால் இவனுக்கெல்லாம் படிச்சு வேலை வாங்கி பல நாடுகளுக்கு போன பின்னாடி தான் அந்த நிறுவனத்திற்குள்ள பார்ப்பனர் இடத்துல அடி வாங்கினதுக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பெரியார் புத்தகத்தை வாங்கி படிக்கிறான். நம்மளுக்கு பட்டாதான் தெரியும், நம்மளுக்கு பட்டாதான் தெரியும். பெரியார் என்பவர் இந்த சமூகம் எப்படி இயங்குகிறது, அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்பதை சொல்றார். ரொம்ப எளிமையா சொல்லிடுவார். கோயில் சாமி தான் எல்லாத்தையும் உருவாக்குது, கடவுள் தான் எல்லாத்தையும் உருவாக்குது என்பதை நீ ஏற்றுக்கிட்டனா, கடவுள் இருக்கக்கூடிய கோவில் தான் அதிகாரமாக நாம் பார்க்கிறோம். அப்ப கோவிலிலே கருவறை தான் அதிகாரம் மிக்கது, பவர்ஃபுல். எது? கருவறை. அப்ப சாமி பவர்ஃபுல்னா சாமியை கண்ணில் பார்க்க முடியாது. எங்கப்பா பார்க்கலாம்? கோயிலுக்கு போனா பார்க்கலாம். கோயில் எங்க பார்க்கலாம்? கருவறைக்குள்ள பார்க்கலாம். அப்படின்னா கருவறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? பார்ப்பனல் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது உன் கட்டுப்பாட்டில் என் கட்டுப்பாட்டில் கிடையாது. நீ எவ்வளவு பெரிய பக்தி மாணவனா இருக்கு, 10 நாள் சோறு நாம கூட சாமி கும்பிடு, 10 முறை ஒரு நாளைக்கு குழி, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அந்த கருவறை அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் கடவுள் பார்ப்பனல் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். உன்னுடைய சாமி பார்ப்பனல் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பார்ப்பனர் சொன்னால்தான் அந்த சாமியை நீ பார்க்க முடியும். பார்ப்பனர்கள் உன்னை ஒரு காலத்திலும் அந்த கடவுளை தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள், கருவறைக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். காரணம் என்ன? அது பவர், ஒரு அதிகாரம். நீ கடவுளை நம்பிட்டே இருக்கிற வரைக்கும் கோயிலை நம்புவ. அப்ப கோயிலுக்குள்ள போய் நான் கடவுளை கும்பிட்டால் எனக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் நம்பிட்டே இருக்கிற வரை கருவறையை வெளியிலிருந்து தரிசிக்கக்கூடிய வேலையை அவன் செய்துகிட்டே இருப்பான். அப்பதான் அவன் உயர்ந்தவனாக மாறுவான். உன் பிரச்சனையை சாமி தீர்ப்பார் அப்படின்னால் சாமிக்கு உனக்கு நடுவில் புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு பாப்பான் எதற்கு என்று கேட்பதற்கு துணிச்சல் இருந்தால்தான் ஒருவேளை கடவுள் உயிரோடு இருந்தா கூட உனக்கு ஏதாவது செய்வார். ஏன்னா அந்த கடவுளால் அந்த பாப்பானையே வேலையை விட்டு நீக்க முடியல. கடவுள் நினைச்சால் கூட கருவறை விட்டு வெளியில் வர முடியாது. அப்படி வெளியே ஊர்வலமாக தேருக்கு வரணும்னா அங்கேயும் முன்னாடி அவன் தான் உட்கார்ந்து இருப்பான். தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ்ல தான் எல்லாம் பேசுறோம், நம்ம சாமிக்கு தமிழ் தெரியும் நம்புறோம். ஆனா நம்ம சொல்லக்கூடிய நம்ம கேட்கிற சாமிக்கு வேண்டுகோள் வைக்கிறோமே, அந்த வேண்டுகோளுக்கு இந்த ஐயர்கிட்ட 100 ரூபா கொடுத்து சாமிக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னா அவன் தமிழ்ல தானே சாமிக்கு சொல்லணும். அவன் சமஸ்கிருதத்தில் சொல்றான். ஒன்று உன் சாமிக்கு புரியாது, இல்லை உனக்கு புரியாது.
ரெண்டு பேருக்கும் புரியலனால் காசை புடுங்கலாம். அப்ப இது எல்லாமே பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் வேலை. இன்றைக்கு எல்லா வேலைகளிலும் யார் வேண்டுமானாலும் எந்த சாதி வேண்டுமானாலும் போகலாம் என்கின்ற நிலை இருக்கிறது. ஆனால் இந்த கோயில் பூசாரியாக அர்ச்சகராக போவதற்கு அவனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குன்னு ஏன் உடும்புப்படியா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க? ஏன் பிடிச்சிட்டு இருக்கிறா? நீ கடவுள் நம்பிக்கை உனக்கு இருக்கிற வரைக்கும் நீ கோயிலை நம்புவ. கோயிலை நம்புகின்றவன் கருவறையை புனிதமாக பார்ப்பான். எதை நீ புனிதமானதாக வாழ்க்கையில பார்க்கிறியோ அதை அவன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள விரும்புகிறான், வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் பெரியார் சொன்னாரு, இந்த சாமியை விட்டு ஒழிச்சேன்னா இந்த கோயிலையும் இந்த இழிநிலையும் கோயிலுக்கு வெளியே நின்று கும்பிடுவதையும் கருவறைக்கு வெளியில் நின்று எட்டி பார்க்கக்கூடிய அந்த அவல நிலையும் ஒழித்து விட்டு இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலான்னு சொந்த புத்தியில யோசிப்பேன்னு சொன்னார். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எதுக்கு சொன்னா? எதுக்கு சொன்னா? நீ கோயிலுக்குள்ள வந்துடாதங்கிறதுக்காக சொன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. நீ அங்கேயே நின்று 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி நின்று அந்த கோபுரத்தை பார்த்துட்டு போயிரு. கோவிலுக்குள்ள வந்து சாமி கிட்ட உன் வேண்டுதலை சொல்றதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. அதனாலதான் இதெல்லாம் கொண்டு வந்தான். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், இது மாதிரி நிறைய வச்சிருக்கானு, பழமொழி ஏகப்பட்டது வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு? இந்த கோவில் என்பதை அவன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி, ஒரு கோர்ட் மாதிரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி, ஒரு முதலமைச்சர் ஆபீஸ் மாதிரி வச்சிருக்கிறான். அது விட்டு தர மாட்டான். ஏன்னா நீ அரசாங்கத்தை நம்புவதை விட, போலீஸை நம்புவதை விட, நீதிபதியை நம்புவதை விட கடவுளை நம்புகின்றாய். ஆகவே அவன் கடவுளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றான், வேற ஒண்ணும் கிடையாது. நீ கடவுளை நம்புவதை விட உனது சொந்த உழைப்பையும் உனது அரசியல் சாசனத்தையும் உனது அரசியல் அதிகாரத்தையும் நீ நம்பினாய் என்றால் அவன் தோற்று போவான் என்பதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார். நீ நாத்திகனா மாறினா தந்தை பெரியாருக்கு முதலமைச்சர் பதவி வந்துற போது அவர் எதுக்கு சொன்னார்? கடவுள் என்பதை நம்பி நம்பி நீ இவன் காலில் போய் விழுகாதே. இவன் என்ன பண்றான்? நீ கடவுளை நம்பினா அவன் என்ன சொல்றான்? கடவுள் தான் சாஸ்திரத்தை படைச்சதுன்னு சொல்றான். அப்புறம் சாஸ்திரம் என்ன சார் சொல்லுது அப்படின்னு கேட்டா, சாஸ்திரம் நீ நம்மெல்லாம் சாதியா பிறந்தோன்னு சொல்லுது சார் அப்படின்னா. சாதி என்ன சார் சொல்லுதுன்னா, நான் வசந்தவன் நீ தாழ்ந்தவன் சொல்லுது. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? எல்லாமே எனக்கு தான், நான் போடுற மிச்ச மீதி உனக்கு தான் அப்படின்னு சொல்லுது. அப்ப நீ சாமியை ஏத்துக்கிட்டதுனால சாஸ்திரத்தை ஏத்துக்கிற, சாஸ்திரத்தை ஏத்துக்கிறதுனால சாதியை ஏத்துக்கிற, சாதியை ஏத்துக்கிட்டனா ஏற்றத்தாழ்வை ஏத்துக்கிற. அப்புறம் எப்படி வழங்குவே? நீ எப்படி உருப்பிடுவே? அதுதான் தந்தை பெரியார் சொன்னார். தந்தை பெரியார் அதான் சொன்னார். இன்றைக்கு அவன் பிஜேபிக்காரன் என்ன சொல்றான்? தந்தை பெரியார் பேச்சை கட்டால் அலறான். காரணம், தந்தை பெரியார் அவனை அதிகாரத்திற்கும் வேட்டு வைத்தார், அவர் வருமானத்திற்கும் வேட்டு வைத்தார். அதிகாரமும் இல்லாமல் போனது, வருமானமும் இல்லாமல் போனது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை தந்தை பெரியார் உருவாக்கி கொடுத்தார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் படிக்க வேண்டும், அனைத்து சாதியும் படிக்க வேண்டும், இவர்கள் அனைவரும் வேலைக்கு போக வேண்டும், அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். இது அனைத்தையுமே அவர் சொன்னார். அது தமிழ்நாட்டோட மட்டும் நிறுத்தல. இந்திய அளவில் பார்ப்பனியம் என்னைக்கு ஒளிந்து போகிறதோ அன்றைக்குத்தான் உனது விடுதலை உறுதியாகும் என்று சொன்னார். இந்தியாவிலே பார்ப்பனியம் ஒளிந்து போகுமா என்று பெரியாரிடம், தந்தை பெரியாரிடம் கேட்ட பொழுது, இந்தியா ஒளிந்தால்தான் பார்ப்பனியம் ஒளியும் என்று தந்தை பெரியார் சொன்னார். அவர் இறுதி பேரவர்களே தான் சொன்னார். இன்றைக்கு நிலைமை நடக்கிறது என்ன? இன்னைக்கு என்ன நடக்குது? இத்தனை வருஷமாக நாம் என்ன உரிமைகள் எல்லாம் எடுத்தோமோ, என்ன கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் கட்டி எடுத்தோமோ, அதையெல்லாம் டெல்லியில் இருந்து சட்டம் போட்டு நிறுத்துகிறான். இத்தனை வருஷமா நம்ம வரி கொடுத்து மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறோம், நம்ம ஆளுக்கு தான் போய் சிகிச்சை பெற்று மருத்துவர்களை உருவாக்கி இருக்கின்றோம். ஆனா டெல்லிக்காரன் ஒரு சட்டம் போடுறான், ஓ ஆளு ஓ மாணவன் நீ கட்டிய கல்லூரியில படிக்க முடியாது, அதற்கு நான் சொல்லக்கூடிய தேர்வு எழுதி பாஸ் பண்ணாதான் நீ படிக்க முடியும்னு சொன்னா, இதை விட அநியாயம் அக்கிரமம் வேற ஏதாவது இருக்கிறதா? வேற ஏதாவது இருக்கிறதா? அதான் தந்தை பெரியார் அன்றைக்கு சொன்னார். இவனுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கான உரிமைகள் முழுவதும் ஒரு காலத்திலும் உறுதி செய்யப்படாது என்று சொன்னார்.
தந்தை பெரியார் இந்த இடத்துல நாம் தீர்க்கதரிசியாக பார்க்கின்றோம். அவர் இன்றைக்கு பிரச்சனையை மட்டும் சொல்லவில்லை, நாளைய தீர்வையும் பற்றி பேசுகிறார். நீ போராடி போராடி சட்டம் கொண்டு வரும் பொழுது அவன் நீதிமன்றத்தை கைப்பற்றி இருப்பான்னு சொன்னார். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு பிரதமர் போய் தலைமை நீதிபதி வீட்டில் மணி ஆடிட்டு நிற்கிறார். எப்படிங்க அது எப்படி நடக்குது? நான் கேட்கிறேன், ஒரு பிரதமரும் இந்த நாட்டின் குடிமகன், நானும் குடிமகன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குடிமகன்னா பிரதமர் போய் தலைமை நீதிபதி வீட்டில் மணியாட்டும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சரும் பண்ணலாம்ல? நானும் பண்ண முடியும்ல? விட்டுருவியா நீ? செஞ்சிருவியா நீ? சாத்தியமா நம்மால? அப்ப இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்ன நடக்குதுனால், இங்க எல்லாத்தையும் அவன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றான். எல்லாமே அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதை கேள்வி எழுப்பாம நாம நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதியான வாழ்க்கையை, அறிவுபூர்வமான வாழ்க்கையை பாதுகாத்துற முடியாது. அதுதான் அடிப்படை. தந்தை பெரியாரை ஏன் நினைவு கூறுகிறோம் என்றால், இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், கல்வி அறிவு, கல்வி வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை நீங்க இழந்துவிடக் கூடாது என்று நினைத்தீர்கள் என்றால் தந்தை பெரியாரை படியுங்கள். நான் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தந்தை பெரியாரை நான் ஒரு காலத்திலும் எனது அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் நான் பார்ப்பானுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். அது பிரகடனம் பண்ணிடுறாங்க, வெளிப்படையா பிரகடனம் பண்ணிடுறாங்க. அவ இப்படிப்பட்ட ஒரு சூழல். நான் என்ன கேட்கிறோம்னா, இந்த அளவுகோலை அதிகாரம் யார் கையில் இருக்கிறது என்பதை பேச வேண்டும். அந்த அதிகாரத்தை நோக்கி நாம கேள்வி எழுப்பணும். அப்படி எழுப்பினா முடியாது. இன்னைக்கு அவன் என்ன சொல்றான், பிஜேபி காரன், முஸ்லிம்களினுடைய மசூதி முஸ்லிம்கள் கையில் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் கையிலே இருக்கிறது, இந்துக்களுக்குமே இந்து அறநிலைத்துறை இருக்குது, அது இந்துக்களிடம் கொடுத்துருன்னு சொல்லி கேட்கிறான். நமது கோவில்கள் எல்லாம் இந்துக்களுக்கு கொடுக்கணும்னா எந்த ஜாதிக்காரன் கொடுக்கணும்னு சொல்றான்? பிஜேபி காரன் சொல்லுவானா? பிஜேபி காரன் சொல்லுவானா? இந்துக்களுக்கு நான் கொடுக்க தயார். இந்துக்களில் எந்த சாதியிடம் எந்த கோவிலை ஒப்படைப்பது என்று சொல்ல முடியுமா? இந்து முன்னணினால இந்து மக்கள் கட்சிக்காரன் சொல்லுவானா? பிஜேபி காரன் சொல்லுவானா? அண்ணாமலை சொல்லுவாரா? அமித்ஷா சொல்லுவாரா? நரேந்திர மோடி சொல்லுவாரா? முடியாது. சொன்னா மாட்டிக்குவானுங்க. அவனுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா, அவனுக்குள்ள பேசிக்கும் போது இந்த கோவிலை எல்லாம் பார்ப்பனர்களிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்வார். ஏன்னா அவன் தான் புனிதமானவன், அவன் தான் சாமி கும்பிடுறான், அவன் தான் வெஜிடேரியனா இருக்கிறான், ஆகவே அவனுக்குத்தான் எல்லா உரிமையும் இருக்கு சொல்லிட்டு போயிடுவான். சரிப்பா, நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கோவிலுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு தமிழ்நாட்டில். 4.25 லட்சம் ஏக்கர் நிலம். இந்த 4.25 லட்சம் ஏக்கர் நிலத்துல நாங்கள் பிரிச்சு கொடுத்துறோம். கோயிலுக்கு தங்கத்தை எல்லாம் கொண்டு போய் பேங்க்ல வச்சு, ரிசர்வ் பேங்க்ல கொடுத்து நாட்டுக்கு நாட்டுடைமை ஆக்கிடுறோம். அதுக்கப்புறம் கோயிலை வச்சுக்கோன்னு சொன்னா வச்சுக்கோன்னு நினைக்கிறீங்களா? வச்சுக்க மாட்டான். அவனுக்கு சாமி முக்கியம் இல்ல, கோயில் முக்கியம் இல்ல, அங்க இருக்கக்கூடிய தங்கம் முக்கியம், வரக்கூடிய வருமானம் முக்கியம், அதில் இருக்கக்கூடிய நிலங்கள் முக்கியம், அந்த கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய கடைகள் முக்கியம், அது வரக்கூடிய வருமானம் முக்கியம். அவனுக்கு வியாபாரம் வேணும், காசு வேணும், அதுதான் முக்கியம். அந்த 4.25 லட்சம் ஏக்கர், கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் நன்சை நிலம், 2.25 லட்சம் ஏக்கர் புன்சை நிலம், 20,000 கடைகள், இதெல்லாம் யாரோடது? இந்து முன்னணிக்காரனும் இந்து மக்கள் கட்சிக்காரனும் இங்க இருக்க பாப்பான உழைச்சு சம்பாதிச்சதா? உங்கள் தாத்தனும் எங்கள் தாத்தனும் உழைத்து கொடுத்தது தானே, கோவிலுக்கு கொடுத்த நிலம் தானே அது. இன்னும் சொல்ல வேண்டும், உழைத்து கொடுக்கவில்லை, நம்மிடம் பிடுங்கி கொடுக்கப்பட்ட நிலம் அது. நம்முடைய நிலம் பிடுங்கி கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த நிலம் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த தங்கம் எங்கிருந்து வந்துச்சு? விஷ்ணு பகவான் கொடுத்தாரா? அல்ல சிவன் கொடுத்தாரா? இல்லையே. நம்மளுக்கு கொடுத்த தட்சணை தானே அது, நம்மளுக்கு கொடுத்த கொடை தானே அது, நம்ம எல்லாம் ஆண்ட அரசர்கள் கொடுத்த கொடை தானே அது. அந்த அரசர்களுக்கு இந்த கொடை கொடுக்கக்கூடிய பணம் எங்கிருந்து வந்தது? நம்மிடமிருந்து பிடுங்கிய வரியின் மூலமாக வந்தது. அப்ப இன்னைக்கு கோவில் இருக்கக்கூடிய அந்த சொத்தும், கோவில் சொத்தும்,
கோவிலுக்கு பாத்தியப்பட்ட நிலமும் நமக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமானது, உழைக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தமானது, பார்ப்பனர் அல்லாத அனைத்து சாதிகளுக்கும் சொந்தமானது. ஏன் பாப்பானுக்கு சொந்தம் இல்லையான்னு கேட்பாங்க. உழைக்கிறவனுக்கு தாண்டா சொத்து வேணும், உழைக்காம சுரண்டு திங்கிறவனுக்கு சொத்து கிடையாது. இதனை போற போக்கில் சொல்லல. 2 பார்ப்பனர்கள் கிட்டத்தட்ட 70-80 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணாங்க. இறங்கி களத்தில் இறங்கி விவசாய நிலத்தில் இறங்கி விவசாயம் பண்ணாங்க. உடனே பிராமணர்கள் என்று பார்ப்பனர்கள் ஜாதியை விட்டு அவர்கள் நீக்கி விட்டார்கள். ஜாதியை விட்டு நீக்கி விட்டார்கள். நீங்கள் பார்ப்பனரே கிடையாதுப்பா, ஏன்னா நீ இறங்கி வேர்வை சிந்தி உழைத்தாய், ஆகவே உன்னை ஜாதியில வச்சுக்க முடியாது, ஜாதியை விட்டு துரத்தி விட்டான். அந்த 2 பாப்பானும் சங்கராச்சாரியார் அவங்க ஊருக்கு வந்தப்ப நேரா போய், சங்கராச்சாரியாரே நாங்க இந்த மாதிரி வேலை பார்த்தோம், எங்க நிலத்துல நாங்க உழைச்சு வேலை பார்த்தோம், இந்த பிராமணர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களை ஜாதியை விட்டு விலக்கி வைத்து விட்டார்கள், ஆகவே நீதி சொல்லுங்கள் என்று கேட்டார். உடனே சங்கராச்சாரியர் என்ன பண்ணார்னா, நம்ம சாஸ்திரத்துப்படி பார்ப்பனர்கள் உடல் உழைப்பு செய்யக்கூடாது, ஆகவே உன்னை சாதியில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்று தீர்ப்பு கொண்டு விட்டார். அவ உடல் உழைப்பு செய்யாதவன் தான் பார்ப்பனராக இருக்க முடியும், பார்ப்பனராக இருக்கக்கூடியவன் உடல் உழைப்பு செய்யக்கூடாது. இது அவனுடைய சாஸ்திர விதி, இதான் மனு தர்மத்தின் விதி. அப்ப உடல் உழைக்காதவன் எப்படி பொருள் சம்பாதித்திருப்பான், செல்வத்தை சேர்த்திருப்பான், எப்படி கிடைச்சிருக்கும்? உழைச்சவன்ட்ட புடுங்கணும், புடுங்கினா மட்டும்தான் இவனுக்கு செல்வம் வரும். வேலைக்கு போகாத எப்படி கையில காசு வரும்? ஒரு வேலையும் பார்க்காதவன், வேர்வை சிந்தாதவன் கையில் எப்படி காசு வரும்? யார் வேர்வை சிந்தி உழைத்து பணம் சம்பாதிக்கிறானோ, செல்வம் சேர்க்கிறானோ, அவனிடம் பிடுங்கினால்தான் இவனுக்கு பணம் வரும். அங்கிருந்த பணம் இங்க போயிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு பார்ப்பனில் இருக்கக்கூடிய நிலம், அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சொத்து, அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள், அதிகாரங்கள், இவை அனைத்தும் நம்மிடமிருந்து பிடுங்கப்பட்டவை. இதைத்தான் தந்தை பெரியார் ரொம்ப எளிமையாக எளிய மக்களிடத்தில் புரியும்படியாக சொல்லி சென்றார். எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னார். அதனால்தான் பெரியார் பல கோடி தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் தலைவராக. பெரியார் நான் முதலமைச்சர் ஆனா இதெல்லாம் மாத்திருவேன் எந்த டயலாக் சொல்லல. நான் உயிருள்ள வரை போராடுவேன் என்று சொன்னார். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகத்திற்கு உழைக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நான் போராடுகிறேன் என்று சொன்னார். யாரும் இதை செய்ய முன்வரவில்லை என்கின்ற காரணத்தினால் நான் செய்கிறேன் என்று சொன்னார் தந்தை பெரியார். அதனால்தான் தந்தை பெரியாரை எவனால் இழிவுபடுத்த நம்மளுக்கு அவ்வளவு கோபம் வருகிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவற்றையெல்லாம் தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு இந்த மக்கள் மானத்தோடு வாழ வேண்டும், வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும், கல்வி அறிவோடு வாழ வேண்டும், வேலை வாய்ப்போடு உயர வேண்டும் என்று நினைத்த ஒரு மனிதனை கொண்டாடாமல் வேறு யாரை நாம் கொண்டாடுவது? வேறு யாரை கொண்டாடுவது? ஆக தோழர்களே, தந்தை பெரியாரினுடைய தேவை இதுதான். நம்முடைய வளங்களை, சொத்துக்களை, உழைப்புகளை சுரண்டி பிழைத்தவரிடமிருந்து அதிகாரத்தை பிடுங்கி நமக்கு கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டு அளவில். அது இந்திய அளவில் மாற்றம் வரவில்லை. இந்தியாவில் மறுபடியும் வந்திருக்கின்றான். இன்னைக்கு இந்த RSS பற்றி சுந்தரமூர்த்தி தோழர் சொன்னார். ரொம்ப ஒரு வருத்தத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் நமக்கு தரக்கூடிய ஒன்றுதான். யாருங்க இந்த RSS? யார் இந்த RSS? நம்ம போலீஸ் போல காக்கி பேண்ட்டை போட்டுக்கிட்டு சட்டையை போட்டு வருவான். பார்க்குற நமக்கு ஏதோ டிராஃபிக் கான்ஸ்டபிள் மாதிரி இருக்கும். அவனை ஏதோ போலீஸ் வேலை பார்க்குற மாதிரி வருவான். பேசும் பொழுது ரொம்ப நயமாக இனிமையாக பேசுவான். என்னடா சொல்லித்தர போறேன்னா, உங்களுக்கு பெற்றோர்களை எப்படி குழந்தைகள் மதிக்க வேண்டும் என்ற பண்பாட்டை நான் சொல்லித்தரப் போகிறேன்னு சொல்லுவான். ஆசிரியரை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நான் சொல்லித்தரப் போகிறேன் என்று சொல்லுவான். நமது மத பண்பாட்டை சொல்லிக் கொடுத்து நல்லவளாக மாற்றுகிறேன் என்று சொல்லி வருவான். நல்ல பாம்பு ஒரு வீட்டுக்குள்ள போகும்பொழுது எப்படி சத்தமில்லாமல் நுழைகிறதோ அப்படியாகத்தான் அவன் நுழைவான். நல்ல பாம்பு காலிங் பெல் அடிச்சுட்டா உள்ள வரும், இல்ல யானையை மாதிரி கேட்டை உடைச்சுக்கிட்டா உள்ள வரும். சத்தம் இல்லாமல் நுழையும், அரவம் இல்லாமல் நுழையும், மக்கள் கவனிக்காத பொழுது அது நமது வீட்டுக்குள் நுழையும்.
அதே போலதான் RSS காரன் வர்றான். வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வான்னால், எப்படி குண்டு தயாரிக்கிறது, எப்படி குண்டு வைக்கிறது, எப்படி கலவரம் பண்றது, எந்த இடத்துல போய் எதை சொன்னா கலவரம் வரும் என்பதை ஒரு திட்டம் போட்டு தருவது என்பது தொடர்ச்சியாக பயங்கரவாதத்தை உங்கள் குழந்தைகளினுடைய மனதில் ஏற்றுவான். உங்க குழந்தைங்களுக்கு பயங்கரவாதத்தை சொல்லி தருவான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கில் நின்றுக்கிட்டு இப்பதான் காக்கி பேண்ட் போட்டுறான், முன்னாடி காக்கி ட்ரௌசர் போட்டிருப்பான். அந்த காக்கி பேண்ட் வெள்ளை சட்டையும் போட்டு ஒரு குள்ளாயும் போட்டு நிற்பான். பார்க்கவே தெரியும் வித்தியாசமா இருப்பான் ஆளு. அவன் கிரவுண்ட்ல இருந்துகிட்டு எக்ஸசைஸ் சொல்லி தரேன்னுவான். அவன் சொல்லி தர்றது எக்ஸசைஸ் இல்ல, எக்ஸசைஸ் சொல்லி தரதுக்கு PT வாத்தியார் போதும். இவன் எதுக்கு? அது நிதின் கட்கரியோட தொப்பையை பார்த்தா நம்மளுக்கு தெரியாது இவனெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அவன் வயிற்ற பார்த்தா தெரியாதா? தின்று கொளுத்தவர்கள் இவர்கள், தின்று கொளுத்தவர்கள் இவர்கள், உழைக்காமல் அடுத்தவர் உழைப்பை பிடுங்கி தின்றவர்கள் இவர்கள். இவன் எப்படி எக்ஸசைஸ் சொல்லி தருவான்? இவன் என்ன பண்பாட்டை சொல்லி தருவான் நம்மளுக்கு? நம்ம குழந்தைகளை அவனுக்கு அடியாள் வேலை செய்வதற்கு சொல்லி தருவான், அடியாள் வேலைக்கு செய்வதற்கு சொல்லி தருவான். நம்ம பார்க்கிறோம், மாரியம்மன் கோயில் விழா நடக்கிறது, பல்வேறு விழாக்கள் நடக்கிறது, கோயில் விழாக்கள் நடக்கிறது. அதுல அனைத்து சமூகத்தினரும் போறோம். இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அவர்களும் அதிலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தி எல்லாம் கொண்டாடி இருக்கிறோம். வீட்டில் கொழுக்கட்டை பண்ணி தருவாங்க, சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருப்போம். வீட்டுக்குள்ள பிள்ளையார் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பிள்ளையாரை கொண்டு எதுக்கு ரோட்ல வைக்கிறான்? எதுக்கு வைக்கிறான்? அந்த சிலையை எடுத்துட்டு போகும்போது இஸ்லாமியர்கள் வழியாக அவர் வீடுகளின் வழியாக மசூதி வழியாக போயிட்டு முஸ்லீமுக்கு எதிராக முழக்கம் போடணும் பிள்ளையாரடா சொல்லி கொடுத்தாரு உனக்கு? உன் பிள்ளையார் சொல்லி கொடுத்தாரா? அப்படி உன் பிள்ளையார் சொல்லி கொடுத்தாருனா அந்த பிள்ளையாரை நாங்க விரட்டுறதா எங்களுக்கு வேலை. வேற என்ன பண்ண முடியும்? அப்ப இவனுக்கு சாமி கும்பிடுறது நோக்கம் இல்ல, இவனுக்கு சாமி கும்பிடுறது நோக்கம் இல்ல, கலவரம் செய்வதுதான் நோக்கம் அவனுக்கு. அப்ப கலவரம் செய்யக்கூடிய நோக்கத்தில் தான் இவன் இந்த விஷயத்தை நடத்த. நான் கேட்கிறேன், கோயில்ல 4 நிமிஷம் இருக்கு தோழர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கோவில்ல பிள்ளையார் இருக்கிறாரு, நாங்க அங்க போய் கும்பிடுறோம், அங்க போய் பூஜை பண்ணிக்கிறோம். நீ எதுக்குடா வெளியே கொண்டாந்து வச்சிருக்கிற? நீ எதுக்கு வெளியே வச்சிருக்கிற? அதுவும் 10 அடிக்கு 50 அடிக்கு ஒரு பிள்ளையார் எதுக்கு உனக்கு? எதுக்கு உனக்கு? அப்புறம் பிள்ளையார் பிள்ளையார் இருக்கக்கூடிய இடத்துல போய் கொடி கம்பம் நட்டு வைக்கிறான். இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, பிஜேபின்னு. ஏன் பிள்ளையார் கொஞ்சம் உங்களோட கட்சியில ஓட்டு போடுறாரா? உன் கட்சியில மாவட்ட பிரதிநிதி அவரு. இது எப்படி காவல்துறை அனுமதிக்குது? நான் திமுக அரசையும் பார்த்து கேட்கிறேன். பிள்ளையார் சதுர்த்தி யாரு வேணான்னு சொல்லல, அப்புறம் இந்த கட்சிக்காரன் வைக்கிற பிள்ளையார கொண்டாந்து வீதியில வைக்கிறீங்க? எதுக்கு வைக்கிறீங்க? எதுக்கு வைக்கணும்? பொதுமக்கள் கேட்டாங்களா? பொதுமக்கள் கேட்டாங்களா? இங்க இருக்கக்கூடிய வாகனத்தை எல்லாம், வாகன போக்குவரத்து எல்லாம் சீரழிப்பது, எல்லா பிள்ளையார் சிலைக்கும் 4 போலீஸ்காரங்க இரவு பகலா உட்கார வைக்கிறது, கொசுக்கடியில உட்கார்ந்துருப்பாங்க அவங்க. சாமி நம்மளை காப்பாத்துருமா இல்ல நம்ம சாமியை காப்பாத்துறதா? சொல்லுங்க பாப்போம். இந்த பிள்ளையார அவரையே காப்பாத்திக்கல அப்படின்னா அந்த பிள்ளையார் எப்படி ஒன்னை என்னையும் காப்பாத்துவாரு? யாரு கேட்டாப்பா ரோடா பிள்ளையார் வைக்கணும்னு? சொல்லு, யாரு கேட்டா? அப்ப கலவரம் பண்ணுவதற்காக செய்யக்கூடிய வேலை. ஏன் மாரியம்மன் விழா நல்லா தான் நடக்குது, தேர் திருவிழா நல்லா தான் நடக்குது, இது எல்லா கும்பிடுறதும் விழாவும் நல்லா தான் நடந்துட்டு இருக்குது, பொங்கல் சிறப்பாக நடக்கிறது, அனைத்து சமூக மக்களும் பொங்கலை கொண்டாடுகிறோம். அது மாதிரி அமைதியா ஏன்டா பிள்ளையார் சதுர்த்தி நடக்க மாட்டேங்குதுன்னா, பிள்ளையார் சதுர்த்தி தமிழன் பண்டிகை அல்ல, வடநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பண்டிகை. வேற என்ன? இவ்வளவு பெரிய பிள்ளையார் சிலைக்கு நான் கேட்கிற மாரியம்மன் கோயில் விழாவுக்கு ஒவ்வொரு வீடா போய் நன்கொடை வாங்கி அதுல விழா நடத்துறோம். இவ்வளவு பெரிய பிள்ளையார் சிலைக்கு காசு எவன்டா கொடுத்தான்? எவன் கொடுத்தான்? ஒரு பிள்ளையார் சிலைக்கு 50,000 ரூபாய்னா தமிழ்நாடு முக்க 1 லட்சம் பிள்ளையார் சிலை வைக்கிற எவ்வளவு பணம்? 500 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுக்க பிள்ளையார் சிலையை வைப்பதற்கு பிஜேபி காரனுக்கும் இந்து முன்னணி காரனுக்கும் இந்து மக்கள் கட்சிக்காரனுக்கும் எவன் காசு கொடுத்தான்னு யோசிச்சீங்கன்னா அவன் தான் தமிழ்நாட்டை அழிப்பதற்கும் தமிழர்களை சுரண்டுவதற்குமாக வந்து இறங்கிய கூட்டம். அது மார்வாடி கூட்டம், அது மார்வாடி கூட்டம்.
இந்த மார்வாடி கூட்டம் எப்படி தமிழனை சுரண்டுகிறது என்று அறிஞர் அண்ணா 1942 பணத்தோட்டம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார். அதை படிச்சு பார்க்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆட்சியாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மந்திரிமார்கள் தயவு செய்து பணத்தோட்ட புத்தகத்தை மறுபடியும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இந்த திமுக அதிமுகவின் ஆதரவு இல்லாமல் மார்வாடியில் இங்கே வளர்ந்து விட முடியாது, வளர்ந்து நிற்க முடியாது. ஆகவே இந்த கொள்கைகளை எல்லாம் முறையாக நடைமுறைப்படுத்தினால் இங்கே தந்தை பெரியார் இன்னும் 1000 ஆண்டு காலம் எழுச்சியுடன் என்ன கனவை கண்டாரோ அதை படைத்த ஒரு தேசத்தை நம்மால் பாதுகாக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். இறுதியாக நன்றி உரையாற்ற